ஓங்கிய கொடுமை செயலினை அடக்க கடும் சினம் கொண்டு காற்றென வந்து 9 நாட்கள் போர் புரிந்தாளே 10ஆம் நாளில் அசுரனை வென்று ஜெயக்கொடி ஏந்தி வலம் வந்தாளே துஷ்டரை அழித்து துன்பத்தை போக்கி தூயவர் வாழ்வை காத்திடுவாளே சக்தியின் மகிமை சகலரும் அறிய பக்தியினால் அதை கொண்டாடிடுவோம் 9 நாளும் நவராத்திரியாம் பொய்யில்லாத திருவிழாவாகும். அருள்வடிவானமும் பெரும் தேவிய அடியவர் வணங்கிட தனம் பல தருவார் அருமை நீங்கி வளமை சேர்ந்திட மற்றா கருணை மழையினை பொழிவார் அம்மனை 3 தினங்கள் பூஜைகள் செய்து வழிபடுவோமே நிற்கதியாக நிற்பவர்க்கெல்லாம் நிழலாய் என்றும் அவள் இருப்பாளே அலைமகள் திருமகள் லக்ஷ்மி தேவியை அனைவரும் பொழுது செல்வம் பெறலாம் மனையன நவநிதி மனையினில் குவிய வாழவன் துணைவி வரமே தருவாள் அன்முக நாயகி கலைமகள் வாணி சரஸ்வதி தேவியின் திருவடி பணிந்திட வேதிய ஞானம் பெருகிட செய்வாள் வெற்றிகள் நமக்கு வழங்கிடுவாளே. யாருமாகி நின்றாய் காளி என்றே பாரதி அன்றே சொன்னார் யாரும் திசைகள் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பாள் என்னை பராசக்தி என்றார் இல்லந்தோறும் கொழுவை திடுவோம் இறையருள் என்றும் இனிதாய் பெறுவோம் நல்லவை நாளும் நலமாய் நடத்தும் நாடியதெல்லாம் எளிதாய் கிடைக்கும் தத்துவம் வியந்திட வைக்கும் குவலயம் தெளித்திட தந்திடும் ஊகம் குழந்தைகள் பலரை தினமும் அழைத்து மகிழ்ந்திட செய்வோம் பக்தியை விதைத்து 1ஆம் படியில் செடி கொடி தாவர் 2ஆம் படியில் சங்குடன் நத்தை 3ஆம் படியில் கரையான் சிலந்தி 4ஆம் படியில் நண்டு வண்டு 5ஆம் படியில் மிருகம் பறவை 6ஆம் படியில் மனிதனின் உருவம் 7ஆம் படியில் முனியுடன் ரிஷிகள் 8ஆம் படியில் தேவர்கள் வடிவம் 9ஆம் படியில் தெய்வ சிலைகள் உலகம் தழைக்க உண்டாகும் வழிகள் 9 திருவருள் புரிவர் முப்பெரும் தேவிய துணையுடன் வருவார்.